நான் கொடுப்பேன்னு சொல்றான் அவன்கிட்ட. நான் கொடுத்ததை நீ பாத்தியா? சரி, நீ சொன்னதுனால போய் தூதர்களுக்கெல்லாம் இப்படி டீல் பண்ண முடியாது, இப்படி நிக்கணும். அதான் ஒரு தேவ மனிதர், ஒரு பொயட் ஒருத்தர். அவர் வந்து சின்ன வயசுல, வாலிப வயசுல அவருக்கு கண்ணு தெரியாம ஆயிட்டு. அப்போ அந்த டைம் அவர் ஒன்று எழுதுறாரு, ஒரு பொயட். அதில் வந்து, ஆண்டவரே, கொடா கொடி யுக யுகமாய் தூதர்கள் உங்க பாதப்படியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஏதாவது ஒன்று செய்யும்படி சொல்ல மாட்டாரா என்று. என்ன ஒரு ரெவலேஷன்! அதாவது எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்னு நம்ம காத்திருக்கிறது போல தூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா அவர்கிட்ட கோடான கோடி தூதர்கள் உண்டுல்ல. மீகாவில்கிட்ட சொல்றாரு அதை செய்யணும், கேப்ரியல்கிட்ட சொல்றாரு இதை செய்யணும், என்கிட்ட ஏதாவது செய்ய சொல்ல மாட்டாரா, செய்ய சொல்ல மாட்டாரா அப்படின்னு தூதர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து எதுக்கு வெயிட் பண்ணும்? எனக்கு ஏதாவது செய்வேன் என்று. அதுல இருந்து கொஞ்சம் மாறி, என்கிட்ட ஏதாவது செய்ய சொல்ல மாட்டாரா. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தாவீதுக்கு என்ன போலாம் ஆண்டவரே, கர்த்தர் சொல்ல, நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். இப்போ நல்ல கவனிங்க, இன்னைக்கு நமக்கு முன்னாக போகிறவர் யார் என்பதை சொல்லிட்டு இந்த செய்தி கர்த்தர் சித்தமானார், கர்த்தர் அனுமதிக்கிற இன்னொரு நாள் தொடரும். நல்ல கவனமா கேளுங்க. இப்போ தாவீது போறார். இப்ப சத்துருக்கள் எப்படி வராங்க பாருங்க. 11வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறிய அடித்து, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார் என்றார். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார். 12வது வசனத்தை பாருங்க. அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை, அப்போ அவங்க ஒரு கையில பட்டயத்தை கொண்டு வரும்போது இன்னொரு கையில எதை தான் கொண்டு வராங்க? அவங்க இதெல்லாம் அவங்கள்ட்ட படிக்கணும், கோலியாத்திட்ட படிக்கணும். அவங்க தெய்வங்களையும் தூக்கிட்டு வராங்க. நம்ம சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு வரதே கஷ்டமா இருக்கு. அவர்களுக்கு மட்டும் உண்மையான தேவன் மேல பக்தி இருந்திருக்குமானால் தங்கள் தெய்வங்களை தூக்கிட்டு வராங்க. ஆனா பிரச்சனை என்னதும், இங்க இந்த சைடு நிக்கிறது யாரு? கர்த்தர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பிரச்சனை வந்ததும் தாவீது அவர்களை என்ன சொல்லி அடிக்கிறான் பாருங்க. தண்ணீர் உடைந்து. இதுதான் பார்வை, இதுதான் பார்வை. ஆண்டவரே, என் பக்கத்துல நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்க, அவங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் தூக்கிட்டு வராங்க. ஆண்டவரே, பார்க்கல. பிரச்சனை என்னது? அவர்கள் ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் தெய்வங்கள் அவர்களை காப்பாற்றவில்லை. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா, உன்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் அவர் பெரியவர், அவர் பெரியவர். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராக, இணையாக வேறொரு தெய்வம் வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை.